இன்னைக்கு தான் ஒரு நல்ல காரியம் பண்ண போறேன். என்ன திருட்டு கல்யாணமா? ஐயரு 2 பேரும் மேஜர் தான். அது சரி, வீட்டுக்கு தெரியாம வந்துருப்பேன். ரசீது கொடுங்க. ரசீது? திருட்டு கல்யாணம்னா நேரம் வந்துருவேன் மேலே. ஆஃபீஸ் போய் பணத்தை கட்டிட்டு ரசீதோட மேலே வாங்கோ. ஆனதா, நீ பார்த்துக்க, நான் போய் பணம் கட்டிட்டு வந்துடுறேன். ஐயா, மேலே கல்யாணத்துக்கு வந்திருக்கோம், பணம் கட்டிட்டு வர சொன்னாங்க. கல்யாணத்துக்கு பணமா? இந்த கோயில்ல கல்யாணத்துக்கு பணம் கட்ட வேண்டியதில்ல. மேலே ஐயர் சொன்னாரு. என்ன சொல்ற அம்பி? ஐயங்காரெல்லாம் இதோ இங்க இருக்கா, இனிமே தானே இவெல்லாம் மேல போவா. என்னடா அண்ணே, உன்னை விட்டு போயிடுவேன் அண்ணே. அப்படி சொல்லாதடா. இல்லண்ணே, நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு, கூடவே இருப்பேன். உன்னை விட்டு போக மாட்டேன்னு. நீ என் கூட தானே இருப்ப. உனக்கு ஒண்ணு ஆகாதுடா. ஏதாவது உருவத்துல உன் கூடவே நான் இருப்பேன். கனவுடாதரா, கனவுடாதரா. எச்ச கிளாஸ் கழுவுற உனக்கு எப்படி வீட்டுல சம்மதம் கேக்குதா? இவ்வளவு பாசம் வச்சிருக்கிற உன் தம்பி செத்து போயிடுவான்டா.
அண்ணா அண்ணா அந்த குணா எம்பிபிஎஸ்ஸா? என்னண்ணே நான் இன்னும் டிகிரியா கையில வாங்கல, அதுக்குள்ள எம்பிபிஎஸ்ன்னு போர்டு மாட்டிட்டேன். டேய், எப்போ நீ டாக்டருக்கு படிக்க ஆரம்பிச்சியோ அப்பவே எனக்கு என் தம்பி டாக்டர் ஆன மாதிரி தான். காப்பாத்துங்க, எப்படியாவது என்ன காப்பாத்துங்க. நீங்க தான் என் உயிரை காப்பாத்தணும். என்னது? எந்திரி. எங்க அப்பாவோட ஆளுங்க சிட்டி ஃபுல்லா என்ன தேடிட்டு இருக்காங்க. என் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக நான் இங்க வரல, என் உறவை காப்பாத்தணுங்கிறதுக்காக வந்திருக்கேன். குணா போன உடனே நானும் செத்துருப்பேன். ஆனா இப்ப எங்க குழந்தை என் வயித்துல வளர்ந்துட்டு இருக்கு. அன்னைக்கு தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டோம், அதான் இன்னைக்கு என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்திருக்கு. இன்னைக்குதான் இந்த விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது. உன்னை நினைச்சதுக்காகவே அவனை அழிச்ச வண்டினா ஒரு டீ கடைக்கார தப்பி கருவை சுமந்துகிட்டு இருக்கியே. சீ! நீ என் பொண்ணே இல்ல, என் பொண்ணே இல்ல. விடு, விடு. எனக்கு அந்தஸ்து தான் முதல்ல. Prestige is more important to me. மத்ததெல்லாம் அப்புறம்தான். என்ன பொறுத்த வரைக்கும் என் வயித்துல வளர்றது குழந்தை இல்ல, அது அது குணா. ஏதாவது உருவத்துல உன் கூடவே நான் இருப்பேன்டா. இந்த குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. எந்த ஆபத்தும் வராது, வரவிட மாட்டேன். உனக்குள்ள குழந்தைய வளர்ந்துட்டு இருக்கிற என் குணாவுக்கு எதுவும் ஆகாது. நான் இருக்கேன், எது வந்தாலும் சரி நான் இருக்கேன். யாருப்பா? என்ன வேணும்? ஜட்ஜ் அம்மாவை பார்க்கணும். அவங்க தூங்கிட்டாங்க, காலைல வா. இல்லைங்க, அவங்களுக்கு என்ன தெரியும். அதான் சொல்றேன்லப்பா, யாரா இருந்தா என்ன, காலையில வா. யாரது? நான் தாங்க, பகவதி. ஹலோ, அவரை உள்ள விடுங்க. ஓகே மேடம். பிரியா வா. என்னை பொறுத்த வரைக்கும் என் தம்பி போன உடனே எனக்கு எல்லாமே போச்சுன்னு தான் இருந்தேன். ஆனால் என் தம்பி சாகலை. என்னை மறுபடியும் பார்க்கறதுக்காக பிரியா வயத்தில் அவன் குழந்தைய வளர்ந்துக்கிட்டு இருக்கான். எனக்கு வேற யாரையும் தெரியாது, உங்களை தவிர எனக்கு வேற யாரும் கிடையாது. கவலைப்படாத பகவதி, நிச்சயமா நாங்க பாத்துக்கிறோம். உங்கள் வீட்டு முன்னாடி போலீஸ் இருக்கு, நீங்கள் ஜட்ஜு. இதை விட ஒரு பாதுகாப்பான இடம் எனக்கு வேற எதுவும் தெரியல. இவளுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீங்கள் தான் பாதுகாப்பாக இருக்கணும். நாங்க அவளை பாத்துக்கிறோம் பகவதி. உள்ள இருக்காங்க. பகவதி, என்ன என்னாச்சு? வேண்டாம், விட்டுருங்க.
மன்னிச்சிருமா, உங்க அப்பாவுக்கு நான் விசுவாசமா இருந்தாகணுமே. என்ன பண்றது? என் பொண்ணு செத்தாலும் பரவாயில்ல, அவ வயித்துல வளர்ற கருவாழிச்சிருன்னு சொல்லிட்டாரு. என்ன மன்னிச்சிருமா. பகவதி வேண்டாம், அருவாளை கீழே போடு. போட மாட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த அருவ ஆயுதம் இல்ல, கவசம். அவன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு கவசம். தப்பு பண்ற பகவதி. எந்த பிரச்சனைக்கும் ஆயுதம் ஒரு தீர்வாகாது. தெரியும், வன்முறைக்கு வன்முறை தீர்வு இல்லைன்னு எனக்கு தெரியும். ஜட்ஜி வீட்டுல சட்டம் இருக்கு, வாசல்ல போலீஸ் இருக்கு. பாதுகாப்பா அவங்க இந்த பொண்ணை பார்த்துப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா இங்க சட்டமும் காப்பாத்தல, போலீஸும் காப்பாத்தல. இப்படி எந்த நியாயமும் காப்பாத்தலன்றப்போ நான் கையில அருவாடுத்தது அநியாயம் இல்ல. இதை நான் வன்முறைக்காக எடுக்கல, இவளோட வாழ்க்கைக்காக எடுத்திருக்கேன். ஐயா, நம்ம ஆளுங்க 12 பேர் வெட்டுப்பட்டிருக்காங்க. 4 பேரு சீரியஸ். வெறித்தனமா வெட்டியிருக்காயா. நம்ம பொண்ண வேண்டாம், என் பொண்ணு எனக்கு வேண்டாம். ஐயா வேணும், அந்த பகவதி எனக்கு வேணும். போனமா?
அழிஞ்சாலும் இனிமே அவ எங்க வீட்டு பொண்ணு. அவ சுமந்துட்டு இருக்கிறது வெறும் வாரிசு இல்ல, என் தம்பிய. செத்து போன என் தம்பிக்காகவும் காலை பிடிக்கவும் நான் தயங்கல. பிறக்க போற என் தம்பிக்காகவும் தலை எடுக்கவும் நான் தயங்க மாட்டேன். நீ யாரு? சின்ன பையன். என் எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா? 10 வருஷம் ஜெயில் அனுபவம், 20 வருஷம் ரவுடி அனுபவம், 40 வருஷம் அரசியல் அனுபவம். எங்கிட்ட சவாலா? என் ஆஸ்தி, அந்தஸ்து, செல்வாக்கு அத்தனையும் அழிஞ்சாலும் சரி, ஓ வீட்டு பொண்ணுன்னு சொன்னியே, அவ வயித்துல வளர்ற அந்த குழந்தை ஓ தம்பி. இந்த மண்ணை தொட மாட்டான், தொட விட மாட்டேன். அப்படி தொட்டுச்சு ஈஸ்வர பாண்டியன் எம்ஏ எல்எல்பி எம்பிக்கு அடுத்த நாள் சூரிய உதயமும் கிடையாது, சூரிய அஸ்தமனமும் கிடையாது. அந்த குழந்தைக்கு நான் யமன்டா. நான் சிவன்டா. சிவன் அழிப்பான், காப்பான். நீ பணத்துக்காக அருவாடுத்தவன், நான் பாசத்துக்காக அருவாடுத்தவன். அந்த குழந்தை இந்த மண்ணை தொடுண்டா.